தமிழக அரசியலில் பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக இருக்கும் நிலையில் சாத்தியமான இடைத்தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களது வியூகங்களை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். இந்த சூழலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்ற தகவல்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தகவலின்படி அதிமுகவை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பல தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய சூழல் உருவாகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் சில தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் எந்த தொகுதிகளில் எப்போது இடைத்தேர்தல் நடைபெறும் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையிலேயே உறுதியாகும். இதற்கிடையில் எதிர்க்கட்சியான திமுக சாத்தியமான இடைத்தேர்தல்களை மனதில் வைத்து அமைப்பு ரீதியான பணிகளை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளன. அதில் முக்கியமாக தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியை ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் களமிறக்க வேண்டும் என்ற கருத்து கட்சியின் சில நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி கனிமொழி தமிழ்நாடு மாநில அரசியலில் நேரடியாக களமிறங்கினால் பெண் வாக்காளர்கள் மத்தியில் திமுக தனது செல்வாக்கை வலுப்படுத்த முடியும் என்ற மதிப்பீடு கட்சியின் ஒரு தரப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கனிமொழி தனது மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்ற தகவலுக்கு இதுவரை திமுக தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதலும் வெளியாகவில்லை. அதேபோல கனிமொழியை வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பாக திமுக தலைமை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. மேலும் கனிமொழி போட்டியிட்டால் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அல்லது விஜயின் பெண் வாக்காளர்களின் ஆதரவு குறையும் போன்ற கருத்துக்கள் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் கட்சி வட்டாரங்களில் முன்வைக்கப்படும் அரசியல் மதிப்பீடுகளாகும். அவை உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகள் அல்ல. எனவே வரவிருக்கும் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் யார் போட்டியிடுவார்கள், கனிமொழி களமிறங்குவாரா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு திமுக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியான பிறகே தெளிவான பதில் கிடைக்கும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.